எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக தான் நாங்கள் நிறைய வீடியோ தர முடியும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனி செட்டிநாடு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்ய போகலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, தனி மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தேங்காயில் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்த விழுதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த கத்திரிக்காய் மசாலா, கத்திரிக்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்த தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதை இதில் போட்டுறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் இதையும் இதில் போட்டுறணும். தேவையான அளவு போட்டுறணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு சமைக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ கலக்கிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் கிளறி வச்சு கத்திரிக்காயில் சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தேங்காயோட எல்லாம் அரைச்சி சேர்த்து தனி மிளகாத்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சிட்டோம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது சட்டி அடுப்பில் வச்சு அதை வதக்கிடலாம். வாங்க. சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிரட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. அடுத்து
வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் பசரி வச்சுருக்கோம்ல, மசாலா போட்டு பசரி வச்சுருக்கோம்ல, இந்த கத்திரிக்காயை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியது. இதை போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிளறிட வேண்டியது. நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்போ நல்லா வதங்கட்டும். தேவையான அந்த தண்ணி மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், வெந்துருச்சா என்னன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுல, அதான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா அப்படியே சுண்டி இதாகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கவே சூப்பராகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக நல்லா இதாகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கத்திரிக்காய் உடையெல்லாம் இந்த மசாலா வந்து நல்லா இருக்குல்ல, அது அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே வந்து சார்ந்திருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். நம்ம சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு தான் கத்திரிக்காய் வறுத்துருப்போம். இந்த மாதிரி பெசரி வறுத்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா வறுவல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை இறக்கி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிக்கலாம்.
இப்போ வேறு இதில் மாற்றியாச்சு. கத்திரிக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆகிருச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.